ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்கள், குறைவுகள் பல சமயத்தில் நமக்குள் மிகுந்த மனநோவை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் நமக்கு மிகுந்த மனசோர்வை கொண்டு வரலாம். ஆனால் சற்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் விட்டு வைத்திருக்கிற ஒரு சில காரியங்கள் உங்களை தேவன் அண்டையிலே கிட்டி சேர்ப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகிமையான திட்டத்திற்கு ஏதுவாய் செயல்படுவதற்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக நிறைவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதன் மத்தியில் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு சில இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள், இது மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே, இந்த ஒரு காரியம் எனக்கு மிகுந்த மன விசனமாக இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஆச்சரியமானவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையான தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம்மை அதற்கு நேராய் திருப்பும்படிக்கு, அவருடைய மகிமையான திட்டத்தில் நீங்களும் நானும் நடக்கும்படிக்குத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், தன்னுடைய ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். சீரியா தேசத்தின் படைத்தலைவன், அவனை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். முதல் காரியத்தை பாருங்கள், பெரிய மனிதன். அந்த சீரிய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மனிதன், எண்ணிக்கையுள்ள ஒரு மனிதன். அப்படி என்றால் மிகவும் கனத்திற்குரிய ஒரு மனிதனாய் அந்த தேசத்தில் காணப்பட்டார். மிகவும் கனப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனாய், கனமுள்ள ஒரு மனுஷனாய் அந்த தேசத்தில் அவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனை கொண்டுதான் கர்த்தர் சீரிய தேசத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருந்தார் பாருங்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். குஷ்டரோகம் எல்லாம் இருக்கிறது, மிகுந்த கனம், மிகுந்த ஐஸ்வர்யம், தேசத்தில் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறேன், கனவான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், ஒட்டுமொத்த சீரிய தேசமும் எனக்கு மதிப்பு மரியாதையை தருகிறது. ஆனால் எனக்குள் ஒரு குறைவு. அது என்ன? குஷ்டரோகம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. நல்ல கணவனை கொடுத்திருக்கிறீர், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எல்லாம் சரிதான் ஆண்டவரே. ஆனால் ஒரு குறைவு, ஒரு காரியம் என் வாழ்க்கையில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதே. இந்த ஒரு காரியம், அந்த இடத்தில் வேத வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவன் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று எழுதவில்லை, மாறாக அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி எழுதி வைக்கிறார்? எல்லாம் இருந்தது, ஆனால் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. எல்லாம் சரிதான் ஆண்டவரே, எல்லாம் நன்றாக இருக்கிறது, பெரும்பான்மையான காரியங்களை பார்க்கிறேன், மனரம்யமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதே, குறைவுபடுத்தி கொண்டிருக்கிறதே, என்னை தனிமைப்படுத்துகிறதே, என்னை மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடிக்கு, நான் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி தேவஜனங்கள் பல சமயத்தில் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்,
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பலகீனங்கள் நீங்கள் நினைக்கலாம் இது மாத்திரம் இல்லாமல் இருக்கும் என்றால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு காரியம்தான் உங்களை தேவனண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த ஒரு காரியம்தான் உங்களை உந்தி தள்ளி கர்த்தரண்டையிலே கிட்டி சேர்க்கிறது. பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள். இவன் சீரியா தேசத்தை சேர்ந்தவன். இந்த ஒரே ஒரு குஷ்டரோகம், இவனுக்குள் காணப்பட்ட அந்த குஷ்டரோகம் இவனை சீரியாவிலிருந்து எங்கு கொண்டு வந்து சேர்த்தது? எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பாருங்கள், சீரியாவிலிருந்து அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பாருங்கள், அதே போலத்தான் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் எதற்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் நொந்து போய் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், எப்பொழுதுமே கூனி குறுகி போய்விட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. மாறாக தேவன் வைத்திருக்கிற பரம திட்டத்திற்கு நேராய், தேவன் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களுக்கு நேராய் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்பதற்காக அவைகள் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்க ஆரம்பிக்கின்றது. அவைகள் உங்களை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த ஒரே ஒரு காரியத்தை வைத்து தேவன் உங்களை தன்னுடைய பாதைக்கு நேராய் திருப்புகிறார். தேவன் உங்களை தன்னுடைய திட்டத்துக்கு நேராய் திருப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். இவனுக்குள் விட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த குஷ்டரோகம், அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அந்த அவனோ என்று எழுதப்பட்ட அந்த ஒரு காரியத்தின் ரகசியம் என்ன? இந்த மனிதனை குறித்து, இந்த சீரிய தேசத்தானை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த மனிதனை குறித்து கர்த்தர் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருந்தார். பாருங்கள், அந்த மனிதனை குறித்து கர்த்தருக்கு ஒரு மேன்மையான ஒரு திட்டம் இருந்தது. இப்படிதான் பாருங்கள், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இது இந்த மனிதனை பாருங்கள், இந்த குஷ்டரோகம் அவனை சீரியா தேசத்திலிருந்து அப்படியே அவனை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், நீங்களும் நானும் அந்தகார இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். குமாரனின் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருடைய மகிமையான வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வந்து விட்டோம். ஆனால் நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பராக்கிரமசாலி, மிகுந்த பராக்கிரமம் அவனுக்குள் காணப்பட்டது. மிகப்பெரிய ஒரு போர் வீரன், படை தலைவன். ஆனால் குஷ்டரோகி, தனித்து விடப்படுகிறான், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, மற்றவர்களோடு கூட ஒன்றரை கலக்க முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில துக்கங்கள், ஒரு சில நெருக்கங்கள் உங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. இயல்பாய் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை கூட உங்களால் செய்ய முடியவில்லை, உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இது இல்லாமல் இருக்கும் என்றால் நானும் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும் என்றால் நன்றாய் இருந்திருக்குமே ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி ஒரு சில காரியங்களை நீங்கள் கை காட்டலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம்? இந்த மனிதன் சீரியாவிலிருந்து ஒரு பிரயாணத்தை துவங்குகிறான். எதை நோக்கி? இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி, தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறான். இது எதை காட்டுகிறது? மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி அவன் வந்து கொண்டிருக்கிறான். எது நிமித்தம்? இந்த ஒரே ஒரு குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அவன் சீரியா தேசத்திலேயே இருந்து சீரியனாகவே மடிந்திருப்பான். ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். சீரியாவை விட்டு அவன் புறப்பட்டு எங்கு வருகிறான்? இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என் ஜனம் இந்த இடத்தை வந்து எட்டி பிடிக்க வேண்டும், என் ஜனம் இந்த இடத்தை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் நம்மை உந்தி தள்ள ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பிரச்சனைகள், குறைவுகள், இவைகளெல்லாம் நம்மோடு கூட போராடும். ஆனால் முடிவில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய பரம திட்டத்துக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கிறார். ஆனால் சற்று கவனித்து பாருங்கள், இவன் சீரியாவில் இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தமாய் இருந்ததா?
ஒரு மனிதன் சாதாரணமாய் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாத்திரம் வந்துவிட்டு போனால் அது மாத்திரம் போதும் என்று சொல்லி கர்த்தர் நிறைவடைந்து விடுகிறாரா? உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனம் அங்கிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு விடுகிறது. அதோடு கூட கர்த்தருடைய திட்டம் முடிவுக்கு வந்து விடுகிறதா? இல்லை. அதையும் கடந்து ஒரு மகிமையான திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. அது என்ன? சீரியாவிலிருந்து, பாபிலோனில் இருந்து என்று சொல்லி பலதரப்பட்ட இடத்திலிருந்து ஜனங்களை நான் என் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறேன். என் பக்கத்தில் அவர்கள் வந்தது மாத்திரம் எனக்கு போதாது, என் மகிமையை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய மேலான ஒரு திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல பேர் சீரியாவை விட்டுவிட்டு, எகிப்தை விட்டுவிட்டு, பாபிலோனை விட்டுவிட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் கடந்து வந்து விடுகிறார்கள். ஆனால் அதோடு கூட ஒரு சில பேர் திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? நாகமானை சீரியாவில் இருந்து கொண்டு வந்து எருசலேமில் நிறுத்தி, அந்த எருசலேமில் ஒரு அற்புதத்தை செய்து அவனை எப்படிப்பட்டவனாய் மாற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. வேதத்தில் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுடைய ஒட்டுமொத்த மாமிசமும் மாறினது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். குஷ்டரோகியாய் இருந்தவனுடைய ஒட்டுமொத்த மாமிசமும் மாறினது. அதே போலத்தான் கர்த்தருக்கும் நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பாவங்களில் நாம் நிலைத்திருந்தோம், பலதரப்பட்ட பாவங்களில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம், அங்கிருந்தெல்லாம் நம்மை மீட்டுக் கொண்டு வந்த கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் ஜனம் என்னுடைய பிரசனத்துக்கு மாத்திரம் வந்துவிட்டு போனால் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் நிறைவடையவில்லை. மாறாக நமக்குள் மறுரூபம் ஏற்பட வேண்டும். நமக்குள் மறுரூபம் ஏற்பட வேண்டும். இந்த மாமிசத்தின் சாயல் மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய மகிமையான நோக்கமாய் இருந்தது. பாருங்கள், அன்றைக்கு அந்த நாகமானை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம். குஷ்டரோகியாகவே இவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடாது, இவனுடைய மாமிசம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை சீரியாவில் இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சாயலை நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டும், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சபையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், பல சமயத்தில் தேவஜனங்கள் பல இடங்களை விட்டு பெயர்ந்து தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாலும் அப்படி மாமிசத்தின் சாயல் மாறுவது இல்லை. பல பேருடைய மாமிசத்தின் சாயல் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எப்படி வந்தார்களோ அதே போலவே காணப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட மாமிசத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தார்களோ அதோடு கூடவே இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், தேவ சபையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நாகமானுடைய வாழ்க்கையும் இருந்தது. சீரியாவை விட்டுவிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துவிட்டான். ஆனால் இன்னும் குஷ்டரோகம் மாறவில்லை. இன்னும் குஷ்டரோகியாய்த்தான் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை எப்படிப்பட்டது? வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நீ சுத்தமாவாய். நீ எத்தனை தடவை யோர்தானில் மூழ்கி எந்திரிக்க வேண்டும்? 7 முறை மூழ்கி எந்திரிக்க வேண்டும். அன்றைக்கு நாகமான் மறுரூபம் அடைவதற்கு கர்த்தர் சொன்னார், 7 தரம் நீ யோர்தானில் மூழ்கி எந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பட்டது. ஏன் 7 தரம் என்று கர்த்தர் சொன்னார்? ஒரு முறை மூழ்கி இருந்தால் போதாதா? ஒரே ஒரு முறை மூழ்கி எழுந்திருந்தால் அந்த மாற்றம் கிடைத்திருக்காதா? அவனை 7 தரம் மூழ்க வேண்டும் என்று சொன்னதற்கு கர்த்தர் ஒரு ஞான அர்த்தத்தை வைத்திருந்தார். அவன் 7 தரம் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னது ஏதோ ஒன்றுக்காக அல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அதே ஆலோசனை தான் தருகிறார். சீரியாவை விட்டுவிட்டு என்னுடைய பரிசுத்த பாளையத்திற்குள்ளாய் வந்து விட்டாய். எகிப்து என்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என் சமூகத்துக்கு வந்து விட்டாய். பாபிலோன் என்கிற காரியத்தை விட்டுவிட்டு, அசுத்தத்தை விட்டுவிட்டு என் சமூகத்துக்கு வந்து விட்டாய். ஆனால் இன்றைக்கு உன் மாமிசத்தின் சாயல் மாறவில்லை, மறுரூபம் ஏற்படவில்லை. அப்படி என்றால் நீ 7 தரம் முழுக வேண்டும். நீ 7 தரம் முழுக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோர்தானில் நீ 7 தரம் முழுகி எந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த 7 தரம் என்பது எதை காட்டுகிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியத்தை தான் இடைப்படுகிறார். பாருங்கள், எதற்காக கர்த்தர்
நாகமானிடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீ 7 தரம் யோர்தானில் மூழ்க வேண்டும். எதற்காக 7 முறை? அவனுக்குள் மறைந்திருந்த ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 7 காரியங்கள் மறைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் 7 முறை மூழ்க வேண்டும். முதல் காரியம் என்ன? இன்றைக்கு பல பேர் பல இடங்களை விட்டு பெயர்ந்து தேவனுடைய பிரசனத்தில் வந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் அதே பழைய மனிதன், அதே பழைய சுபாவம், அதே முந்தின ஜென்ம சுபாவம், முந்தின மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி அதே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் உலகமானது தேவ சபையை பார்த்து குற்றப்படுத்தி கை காட்டுகிறது. இந்த மனிதன் அசிரியாவை விட்டு புறப்பட்டு வந்தான், சீரியாவை விட்டு புறப்பட்டு வந்தான், பாபிலோனை விட்டு வந்தான், எகிப்தை விட்டு வந்தான், தேவ பிரசனத்துக்கு வந்து விட்டும் அவனுக்குள் மாற்றம் இல்லையே என்று சொல்லி உலகமானது தேவ சபையை குற்றப்படுத்தி கை காட்டுகிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் மறுரூபம் அடையாமல் போவார்கள் என்றால் உலகமானது இப்படித்தான் கை காட்டும். பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு வந்து அவர்களுக்குள் மறுரூபம் ஏற்படவில்லை. அதற்கு காரணம் என்ன? 7 தரம் நீங்கள் மூழ்க வேண்டும். எதற்காக கர்த்தர் அப்படி சொன்னார்? வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எப்படி வந்து இறங்குகிறான்? தன் ரதத்தில் அப்படியே வருகிறான். ரதத்தை விட்டு கீழே இறங்க அவனுக்கு மனது இல்லை. ரதத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் எலிசாவின் வீட்டு வாசற்படியில் தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் ரதத்தை விட்டு அவன் இறங்க அவனுக்கு மனமில்லை. அவனுக்குள் மறைந்திருந்த ஒரு காரியம், நான் யார் தெரியுமா? நான் சீரியா தேசத்தின் பராக்கிரமசாலி. நான் யார் தெரியுமா? சீரிய தேசத்துக்கு இரட்சிப்பை தருகிறவன். நான் யார் தெரியுமா? சீரிய தேசத்தில் மிகவும் கனமுள்ள ஒரு மனிதன். நான் போய் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் என் கால்கள் படுவதா? சீரிய தேசத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நான் இறங்குவது இல்லை. அதுவும் இந்த எலிசாவுக்கு முன்பாக நான் தலை குனிவது இல்லை. எலிசாவுக்கு முன்பாக நான் இறங்கி போவது இல்லை. ரதத்திலேயே நிற்கிறான். நான் என்ற அகந்தை. இன்றைக்கு பல பேருக்குள் மறுரூபம் வராததின் ரகசியம் என்ன? அவர்களுக்குள் மறைந்திருக்கிற நான் என்ற அகந்தை. நான் எப்படி இறங்குவேன்? நான் இறங்குவதில்லை. என் ரதத்திலேயே நான் நிற்பேன். நான் இந்த இடத்தில் இறங்கி போக முடியாது. எலிசா என்னையா பெரிய ஆள்? அவன் சாதாரண ஒரு மனிதன் அல்லவா? இவன் பார்க்கிறான், எலிசாவுடைய வீட்டை வந்து பார்க்கிறான், சாதாரண இடம். நான் எப்படிப்பட்ட அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சம்பத்து எப்படிப்பட்டது, என்னுடைய மகிமை எப்படிப்பட்டது, என் தேசத்தில் எனக்கு இருக்கிற கனம் எப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட நான் இந்த ரதத்தை விட்டு கீழே இறங்குவதா? நான் இறங்குவதில்லை. இன்றைக்கு மறுரூபம் பல பேருக்குள் வராமல் இருப்பதின் ரகசியம் என்ன? அவர்களுக்குள் மறைந்திருக்கிற நான் என்ற அகந்தை. பல இடங்களை விட்டு பெயர்ந்து வந்து விட்டோம். ஒவ்வொருவரை குறித்தும் நாம் விசாரிக்க ஆரம்பிப்போம் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை சொல்லுவோம். நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தேன், அந்த இடத்தில் கர்த்தர் என்னை தொட்டார், நான் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாட்சி சொல்லுவோம். சீரியாவை விட்டு வந்த தேவ ஜனமே, இன்றைக்கு உன் மாமிசத்தின் நிறம் மாறிவிட்டதா? உன் மாமிசம் மாறிவிட்டதா? முந்தின மாமிசம் மாறிவிட்டதா? அல்லது இன்றைக்கும் பழைய மனிதன் குஷ்டரோகம் உனக்குள் மறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் நீ ரதத்தை விட்டு கீழே இறங்க வேண்டியது அவசியம். இறங்குவது மாத்திரமல்ல, யோர்தானில் நீ மூழ்க வேண்டும். இவனுக்குள் நான் என்ற ஒரு அகந்தை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் எத்தனை பேருக்குள் நான் என்ற அகந்தை இருக்கிறது பாருங்கள். நான் மிகுந்த படித்தவன், நான் மெத்த படித்தவனாக்கும், நான் படித்த பட்டதாரி, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? என்னுடைய பெற்றோர் என்னை எப்படி வளர்த்தாங்க, இந்த குடும்பத்தில் நான் வந்து விட்டேனே. நான் என்ற அகந்தை மறைந்திருக்கிறது.
மாமிசம் மாற மறுக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். இறங்கி வர அவனுக்கு மனதில்லை. பாருங்க, நான் குனிந்து போவதில்லை ஐயா, நான் இறங்கி போய் இந்த மனுஷனை போய் பார்ப்பது இல்லை, வாசப்படியிலேயே தான் நான் நிற்பேன், நான் இறங்கி போக மாட்டேன். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனை பேரை உணர்த்துகிறார். நீ தாழ்ந்து போ, இறங்கி போ, விட்டு கொடு, மன்னித்து விடு, மறந்து விடு, இந்த கசப்பை தூக்கி எறிந்து விடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுவார். ஆனால் பல பேர் பாருங்கள், தாங்கள் ஏறி வந்த ரதத்திலேயே அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள். நான் எப்படி இந்த மனிதனிடத்தில் இறங்கி போக முடியும்? நான் இந்த மனிதனிடத்தில் இறங்கி போவதில்லை, இந்த மனுஷியிடத்தில் இறங்கி போவதில்லை. நான் என்ற அகந்தை அப்படியே நிற்கிறது. காரணம் என்ன? எருசலேமுக்கு வந்து விட்டான், இஸ்ரவேலுக்கு வந்து விட்டான். ஆனால் இப்பொழுதும் அவன் யாராய்தான் இருக்கிறான்? சீரியனாகத்தான் இருக்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்து விட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் முந்தின ஜென்ம சுபாவத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்கு நேராக வந்து நின்று விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வெளிச்சத்துக்கு நேராக வந்து நின்று விட்டீர்கள். ஆனால் உங்கள் மாமிசத்தை சற்று கவனித்து பாருங்கள், அது இன்றைக்கு முந்தின சாயலை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த மாமிசத்தின் நிறம் மாறி இருக்கிறதா? மாறவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் மாமிசம் மாற வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மனிதனை பாருங்கள், ரதத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர், நான் செய்தது சரி, நான் பேசினது சரி, நான் சொன்னது சரிதான், நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் கடைசி வரையிலும் நிற்பேன் என்று சொல்லி ஒரு ரதத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கிற ரதம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்க வேண்டும். அப்படி என்றால் உன் ரதத்தை விட்டு நீ இறங்கித்தான் ஆக வேண்டும். உன் மாமிசம் மாற வேண்டும் என்றால் நீ ரதத்தை விட்டு இறங்கித்தான் ஆக வேண்டும். நீ இறங்காவிட்டால் உன் மாமிசத்தில் மாற்றம் இருக்காது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் இறங்கி போகாவிட்டால், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீங்கள் இறங்கி வராமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மாமிசத்தில் மறுரூபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. இறங்கி வா. நீ ரதத்தை விட்டு இறங்கி என்று சொல்லி எலிசா சொல்லவில்லை, மாறாக நீ யோர்தானில் இறங்க வேண்டும், யோர்தானில் போய் இறங்க வேண்டும். அப்படி என்றால் முதலில் நீ உன் ரதத்தை விட்டு இறங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை மறைமுகமாய் சொல்லுகிறார். பாருங்கள், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரும் அதை தான் சொல்லுகிறார். நீ மூழ்க வேண்டும். உனக்குள் இருக்கிற நான் என்ற அகந்தைக்கு நீ ஒரு முழுக்கு போட வேண்டும். நீ முதல் முறை அப்படி மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நான் என்ற அகந்தை மடிந்து போகிறது. பாருங்கள், நான் என்ற அகந்தையோடு கூட ஒரு மனிதன் நிற்பான் என்றால் அவன் மறுரூபம் அடைய முடியாது. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பல பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நான் என்ற காரியம் அடிக்கடி எட்டி பார்க்கும். சில பேருக்கு ஆரம்பத்தில் அதிகமாக எட்டி பார்க்கும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் கூட இந்த நான் என்ற அகந்தை அதிகமாக எட்டி பார்த்தது. வாசியுங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். மகா பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லி அவர் யாரை கை காட்டுகிறார்? 11 அப்போஸ்தலர்களையும் கை காட்டுகிறார். அவங்களுக்கு ஒன்றும் நான் குறைஞ்சவன் இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தாங்க தான், உண்மைதான். நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது நான் பார்க்கல. அப்பொழுது அந்த 12 சீஷர்கள் பட்டியலில் நான் இடம்பெறல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதில் ஒன்று நான் ஒன்றும் குறைச்சவன் இல்லை, சலைச்சவன் இல்லை. பவுலுக்குள் ஏற்பட்ட அந்த பெருமையை பார்த்தீர்களா? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல, ஒரு காரியத்தில் நான் குறைவுள்ளவன் அல்ல. அந்த அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டாரா? எனக்கு வெளிப்பட்டார். அந்த அப்போஸ்தலர் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? என் வாழ்க்கையிலும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், அதை விட அதிகமாய் மகிமைப்படுகிறார். இதெல்லாம் பவுலுக்குள் எழுப்பட்ட நான் எழும்பினது. ரதத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் ரதத்தை விட்டு இறங்கினார். தெரியுங்களா உங்களுக்கு? வாசிங்க,
1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் நான் யாரா இருக்கிறேன்? இப்பொழுது பிரதான பாவி. ஒரு சமயத்தில் என்ன சொன்னார் இந்த மனுஷன்? மகா பிரதான அப்போஸ்தலர்ல குறைவுள்ளவன் அல்ல. நீங்கள் இன்றைக்கு உங்கள் ஓட்டத்தை இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? நான் ஒன்றிலும் குறைந்தவன் இல்லை. உங்கள் குடும்பத்தார் இடத்துல பேசுகிறீங்களா? என்ன உங்கள் குடும்பம்? சில பேர் பேசுவாங்க குடும்ப சண்டைகளில், என்ன குடும்பம் இது? இந்த குடும்பத்தில் போய் நான் வாழ்க்கப்பட்டேன் பார். நான் வளர்ந்த விதம் எப்படிப்பட்டது, நான் இருந்த விதம் எப்படிப்பட்டது, எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரு, எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க. கேவலம் இந்த குடும்பத்தில் நான் வந்து வாழ்க்கப்பட்டுட்டேனே. நான் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. ரதத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட 10ஆம் கிளாஸ் தாண்டதில்லை. நான் யார் தெரியுமா? படித்த பட்டதாரி. நான் இப்படி இருக்கிறேனாக்கும். நான் ரதத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாகமானே, யோர்தானில் போய் 7 தரம் மூழ்க வேண்டும். நீ ரதத்தை விட்டு இறங்கு. நீ ரதத்தை விட்டு இறங்க வேண்டும். இறங்கி வா. இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற அகந்தை எப்படிப்பட்டது? அது உங்கள் மறுரூபத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. மாமிசம் மாறவில்லை. சீரியாவை விட்டு வந்துவிட்டேன். தேவ சமூகத்துக்கு வந்துவிட்டேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற அருமையான இடத்திற்கு வந்துவிட்டேன். கர்த்தருடைய தாசனாகிய எலிசாவுக்கும் எனக்கும் கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். ஆனாலும் என் மாமிசத்தில் மாற்றம் இல்லையே. இப்பொழுதும் எனக்குள் குஷ்டரோகம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்தேனே. சீரியாவை விட்டு எருசலேமுக்கு வந்தேனே, இஸ்ரவேலுக்கு வந்தேனே. சீரியாவை விட்டு இஸ்ரவேலுக்கு வருவது என்பது ஒரு நெடுந்தூர பிரயாணம். இவ்வளவு தூரம் கடந்து வந்தேனே. விசுவாசத்தோடு கூட தானே வந்தேன், நம்பிக்கையோடு கூட தானே வந்தேன். ஆனாலும் மாற்றம் இல்லையே. எதனால் மாற்றம் இல்லை? நீ இப்பொழுதும் இஸ்ரவேலில் அசீரியனாய் நின்று கொண்டிருக்கிறாய். உன் ஜென்ம சுபாவத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாகமானே, ரதத்தை விட்டு கீழே இறங்கு. நீ யோர்தானில் 7 தரம் முழுக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மறுரூபத்தை அது தடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. அதை பாடிவிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, மறுரூபத்தை உள்ள வாஞ்சிக்கிறது. ஆனால் மாமிசம் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. மாமிசம் போராடுகிறது. நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இன்றைக்கு பல சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் இறங்கி போகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் இறங்கி போகிறீர்களா? அல்லது நான் என் ரதத்திலேயே நின்று கொண்டிருப்பேன் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வாசற்படியிலே நின்றான். இந்த மனிதனுக்கு மனதில்லை, எலிசாவிடத்தில் நான் குனிந்து போவதா,
யார் இந்த எலிசா? பராக்கிரமம் இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா, கனம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லையே. நான் இறங்கி போவதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடர்ந்து உணர்த்தியும், கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ காரியங்களில் உங்களை தொடர்ந்து உணர்த்தியும், நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பது? உங்கள் காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். இது நிமித்தம்தான் இந்த காரியம் என்று சொல்லி உணர்த்துகிறார். ஆனாலும் இறங்கி போக மனமில்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களா? ரதத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கும் வரையிலும் மாமிசத்தின் நிறம் மாறாது, மாமிசத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது, மறுரூபம் ஏற்படாது. நான் என்ற அகந்தை தேவ மனிதனுக்குள் இருக்கும் பொழுது, நான் என்ற அகந்தை தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கும் பொழுது, அது மறுரூபத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாய் நிற்கும். நான் என்ற காரியம் எந்த இடத்திற்கு போக வேண்டும்? வாசியுங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என் நான் என்ற காரியம், நான் என்ற என்னுடைய காரியம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யோர்தானில் 7 தரம் மூழ்க வேண்டும். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள் நான் என்ற அகந்தை இருக்கும் என்றால் ரதத்தை விட்டு கீழே இறங்குங்கள், இறங்கி வாருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்கள், இது முதல் காரியம். 2வது காரியம் எப்படிப்பட்டது? எதனால் கர்த்தருடைய ஆவியானவர் நீ 7 தரம் யோர்தானில் மூழ்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதனுக்கு சொன்னார்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் அத்தனையும் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. எதற்கு நேராக? தேவ திட்டத்திற்கு நேராக உங்களை தள்ளி கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் சிதறி போய் விடுவார்கள். இதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் மனமடிந்து போய் கூனி குறுகி போய் விடுவார்கள். இனி நான் ஓட முடியாது, இனி இந்த விசுவாச ஓட்டத்தில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி பல பேர் விலகி ஓடி விடுவார்கள். ஆனால் உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், இந்த பலகீனத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதித்ததின் ரகசியம் என்ன? இன்று என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவுக்கு ரகசியம் என்ன? இன்றைக்கு என் குடும்பத்தில் கர்த்தர் இதை அனுமதித்ததின் ரகசியம் என்ன? என்னை அவருடைய பரம திட்டத்துக்கு நேராக என்னை திருப்பிக் கொண்டிருக்கிறார், என்னை மறுரூபத்துக்கு நேராக உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்குள் தேவனுடைய மகிமையான திட்டத்தை கொண்டு வர ஆரம்பித்து விடும். பாருங்கள், இந்த மனிதன் சீரியாவை விட்டு எருசலேமுக்கு வந்து விட்டார். ஆனால் இன்னும் மாமிசத்தில் மாற்றம் இல்லை. காரணம் என்ன? இந்த மனிதனுக்குள் இருந்த இன்னொரு காரியத்தை பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை பாருங்கள். யோர்தானில் நான் போய் மூழ்க வேண்டுமா? யோர்தானை விட பெரிய நதிகள் என் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா. என் தமஸ்கு தேசத்தை குறித்து உனக்கு தெரியுமா? நான் என்ற அகந்தை ஒரு பக்கம், இன்னொன்று என் தேசம் எப்படிப்பட்டது? என்னையா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், என்னையா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு சீரியனின் கட்டுப்பாட்டில் அல்லவா இருக்கிறது இந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி இவன் மார்த்தட்டுகிறான் தேவ ஜனங்களை பார்த்து. யோர்தானில் போய் நான் இறங்குவதா? இதைவிட மேன்மையான நதிகள் என் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதே. மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இன்றைக்கு தேவ ஜனங்கள் பல பேர் திரும்புகிறார்கள். எதை நோக்கி? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். சீரியாவை விட்டு புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து விட்டான். சீரியாவை விட்டு புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து விட்டான். ஆனால் தேவனுடைய கட்டளை வெளிப்படுகிறது, தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள இவனுக்கு மனதில்லை. நான் மீண்டும் திரும்புகிறேன் என் தேசத்துக்கு என்று சொல்லி திரும்பி போய் கொண்டிருக்கிறான். இவன் மனம் திரும்புகிறது.
மறுரூபத்தை தடை பண்ணுவது என்ன? நீங்கள் விட்டு வந்த தேசத்தை நோக்கி உங்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை அப்படிதான் காணப்பட்டது. வனாந்தரத்தில் நடந்து வந்த நாட்களில் பல சமயத்தில் நாங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்திலேயே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. நெருக்கம் வரும்பொழுதெல்லாம் அவளுடைய கண்களுக்கு முன்பாக வந்த காரியம் என்ன? மீண்டும் நான் எகிப்திற்கு திரும்புகிறேன், மீண்டும் நாங்கள் எகிப்துக்கு திரும்புகிறோம், அதுவே எங்களுக்கு உத்தமமாக இருந்ததே. நீங்கள் விட்டு வந்த காரியத்தை மேன்மை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பல பேர் பாருங்கள், தாங்கள் விட்டு வந்த காரியத்தை மேன்மையாய் பேசுவார்கள். சீரிய தேசத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலுக்கு வந்து விட்டான். ஆனால் அவனுக்கு யோர்தானை பார்க்கும்பொழுது மேன்மையாய் தெரியவில்லை. தமஸ்கு நதிகள் தான் அவனுக்கு மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் ஜாதி, உங்கள் இனம், உங்கள் குடும்ப கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு பெருமையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இழந்து போன காரியங்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு மிகுந்த மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? மீண்டும் அந்த பக்கமாய் திரும்புகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோர்தானில் மூழ்க வேண்டும், யோர்தானில் மூழ்க வேண்டும். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 தரம் நீ மூழ்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு விட்டு வந்த காரியங்கள் மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அவைகளை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? நான் இதை விட்டுவிட்டு கர்த்தருக்காக இப்படி வந்தேன், நான் இதை தியாகம் செய்துவிட்டு கர்த்தருக்காக நான் இப்படி வந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தமஸ்குவை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பல பேரை பாருங்கள், விட்டு வந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை பாருங்கள், கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான பாத்திரங்களை பாருங்கள், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டவில்லை. இந்த பூமியில் நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவன் குறித்த இடத்தை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், சிரியாவை விட்டுவிட்டு இஸ்ரவேலுக்கு வந்து விட்டான். ஆனால் இப்பொழுதும் தான் விட்டு வந்த சீரியாவை குறித்த மேன்மை அவனுக்குள் காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் அந்தகார இருளை விட்டுவிட்டு ஆச்சரியமான குமாரனின் வெளிச்சத்துக்கு நேராய் வந்து விட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இருள் உங்களுக்கு மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? உலக காரியங்கள் உங்களுக்கு மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? உலகத்தில் இருக்கிற பொழுதுபோக்குகளும் ஆசாபாசங்களும் உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்களும் உங்களுக்கு மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் மனம் விட்டு வந்த காரியத்துக்கு நேராய் மீண்டும் திரும்புகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ யோர்தானில் 7 தரம் மூழ்க வேண்டும். தேவஜனமே, அன்றைக்கு அவன் சீரிய தேசத்தான். யோர்தானின் மகிமை அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு கூட பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த மேன்மையான வாக்குத்தத்தங்களை கரங்களில் பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமை அவர்களுக்கு தெரிவதில்லை. என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் இருக்கிறது, இன்னும் செயல்படவில்லை ஆண்டவரே. ஒருவேளை நான் அதே இடத்தில் இருந்திருந்தால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருப்பேனே, ஒருவேளை நான் அந்த இடத்திலே இருந்திருந்தால் எனக்கு இது கிடைத்திருக்குமே, அது கிடைத்திருக்குமே என்று சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் கரங்களில் இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மகிமை உங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு நாகமானுக்கு யோர்தானின் மகிமை தெரியவில்லை. இன்றைக்கு நீங்கள் யார், உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆச்சரியமான திட்டங்கள் எப்படிப்பட்டது என்ற மகிமை உங்களுக்கு தெரியுமா? அல்லது நீங்கள் உலக மனிதனை பார்த்து உங்களை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? யோர்தானை விட தமஸ்குவின் நதிகள் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறீர்களா? எங்களை விட அவர்கள் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? யோர்தானின் நீரோட்டத்தை விட தமஸ்குவின் இருக்கிற நதிகளில் நீரோட்டம் பிரமாதமாயிருக்கலாம், பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் யோர்தானின் மகிமை உங்களுக்கு தெரியுமா? தேவனின் வல்லமை வெளிப்பட்ட நதி அது. மூழ்க வேண்டிய அவசியமே இல்லாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த யோர்தானில் மூழ்கினார். பாருங்கள், அவ்வளவு ஆச்சரியமான நதி. தேவஜனமே, நீங்கள் எவ்வளவு ஆச்சரியமுள்ளவர்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள் என்ற மேன்மை உங்களுக்கு தெரியுமா? அல்லது உலக மனிதனோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து, உலக காரியங்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? எங்களுக்கு இது இல்லையே ஆண்டவரே, அது இல்லையே ஆண்டவரே, நாங்கள் இப்படி இருக்கிறோமே, நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் விட்டு வந்த தேசத்திலே இருந்திருப்பேன் என்றால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
நீ இறங்கி யோர்தானுக்கு போ. 7 தரம் நீ மூழ்க வேண்டும். உனக்குள் இருக்கிற முந்தின தேசத்தை குறித்ததான பெருமை யோர்தானில் கரைந்து போகட்டும். நீ மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது உன் முந்தின தேசத்தை, நீ விட்டு வந்த தேசத்தை குறித்து இனி நீ மேன்மை பாராட்டுவது இல்லை. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முந்தின காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? யோர்தானின் மகிமை, ஆச்சரியமான மகிமை பாருங்கள். வசனங்களை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15 மற்றும் 16வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அதே போல 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8 மற்றும் 14வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15 மற்றும் 16வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அதே போல 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8 மற்றும் 14வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். கர்த்தரின் கரம் யோர்தானில் வெளிப்பட்டது. கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. மகிமையான ஒரு நதி. ஆனால் இந்த நாகமானுக்கு அது மேன்மை தெரியவில்லை. என் தேசத்தில் ஓடுகிற, தமஸ்குவில் ஓடிக்கொண்டிருக்கிற நதிகளை விட எந்த வகையில் இந்த யோர்தான் மேன்மையானது என்று சொல்லி அவன் மார்த்தட்டுகிறான். என் தேசத்தில் இருக்கிற நதிகளிலேயே நான் மூழ்கி எழுந்திருப்பேனே என்று சொல்லுகிறான். யோர்தானில் எந்தவித வல்லமையும் இல்லை. யோர்தானில் எந்தவித வல்லமையும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் தான் வல்லமை மறைந்திருக்கிறது. பாருங்கள், நீ இறங்கி போ என்றால் போகத்தான் வேண்டும். ஆனால் இந்த மனிதனுக்கு இறங்கி போக மனது இல்லை. யோர்தானில் நீ மூழ்க வேண்டும் என்று சொன்னால் மூழ்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த மனிதனுக்கு மூழ்க மனது இல்லை. தான் விட்டு வந்த தேசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். இன்னைக்கு தேவஜனமே, நீங்கள் விட்டு வந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? கர்த்தருக்காக ஒரு சில காரியங்கள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் உற்றார் உறவினர்கள் ஒரு சில காரியத்தை, நியாயமாய் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய காரியங்களையே அபகரித்திருக்கலாம். அது உங்களுக்கு மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஐயோ, என்னை விட்டு போய்விட்டதே, அது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீ இறங்கி போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னும் 5 காரியங்கள் இருக்கிறது. அவைகள் அத்தனையும் நாம் இப்பொழுது தியானிப்போம் என்றால் நேரம் போதாது. கர்த்தருக்கு சுத்தமான வர இருக்கும் நாட்களில் அவைகளை நாம் தியானிக்கலாம். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சிரியாவை விட்டு புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து விட்டாய். நான் தெரிந்து கொண்ட இடத்திற்கு நீ வந்து விட்டாய். என் தேவ சபைக்கு வந்து விட்டாய். என் தேவ பிரசனத்துக்கு வந்து விட்டாய். உன் மாமிசம் மாறிவிட்டதா? உன் ஜென்ம சுபாவம் மாறிவிட்டதா? உன் முந்தின சுபாவம் மாறிவிட்டதா? அது மாற வேண்டும் என்றால், உனக்குள் மறுரூபம் வர வேண்டும் என்றால் நீ யோர்தானில் 7 தரம் மூழ்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. எதற்கு நேராக? கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான திட்டத்திற்கு நேராய், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற ஆச்சரியமான திட்டத்துக்கு நேராய், எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த ஒரே ஒரு குஷ்டரோகம் இந்த மனிதனை சீரியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பாருங்கள், இப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. எதற்கு நேராக? தேவனுடைய பிரசனத்துக்கு நேராக, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பதற்கு நேராக உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை விட்டு இறங்கி வாருங்கள். யோர்தானில் 7 தரம் மூழ்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.